விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குவதாக அறிவித்தார். விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. கட்சி தொடக்கம் பற்றி விஜய் வெளியிட்ட அறிக்கையில், இப்பொழுதைய அரசியல் சூழல்ல ஒரு பக்கம் ஊழல் கரை படைந்த அரசியல் கலாச்சாரம் மற்றும் நிர்வாக முறைகேடு இருக்கு. மறுபுறம் ஜாதி மற்றும் மத வேறுபாடுகளால நம் மக்களை துண்டாட துடிக்கும் பிளவு அரசியல் கலாச்சாரம் உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தன்னோட கட்சி போட்டி இல்லை என்றும், இந்த லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தன்னுடைய ஆதரவு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் தன்னோட இலக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் அரசியல் அரங்குல பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இந்த நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பல அரசியல் பிரமுகர்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன், திமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என பலரும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில தலைவர்கள் அவரோட ஆதரவையும் கேட்டுட்டு வராங்களாம். விஜய் எல்லாருக்கும் ஒரே முடிவை தான் சொல்லிட்டு வராராம். தற்பொழுது யாருக்கும் ஆதரவு இல்லை, முழுமையாக கட்சி தொடங்கியதும் அனைத்தையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன்னு தெரிவிச்சிருக்காரு. விஜயின் அரசியல் வருகைக்கு தமிழகத்தில் உள்ள முன்னணி அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் தொடர்ந்து தங்களோட வாழ்த்துக்களை விஜய்க்கு தெரிவிச்சிட்டு வராங்க. அதே போல விமர்சனங்களும் பல வகையில விஜயின் தமிழக வெற்றி கழக அரசியல் பிரவேசத்துக்கு வந்திருக்கு.